பாராளுமன்றத்தில் இது விடயம் சொல்வா இங்கே கலைக்கப்படுதான் சொல்லுவாங்க. அது மட்டும் 2 மில்லியன் ரூபாவை அதுக்கு நாங்கள் பாவிக்கலாமா சட்டப்படி? போட்டியிட்டு தோத்த அமுதன் தான் தயவு செய்து போய் சொல்லாங்க. அது தயவு செய்து கலைக்கிறது நீங்கள் மரியாதையாக கருத்தீங்கன்னா நான் மரியாதையாக கலைப்பேன். இந்த காணிகளை உரிய தெரிவு செய்யப்பட்டவரால் கடுமையாக இருக்கிறது. இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். செயலாளராக கிராம மட்டத்தில் இருக்கின்ற பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர் இப்போது வலுவூட்டல் உத்தியோகராக மாறி அவன் அதனுடைய செயலாளராக இருப்பார். அடுத்ததாக கிராம சேவையாளர், சமுத்தி உத்தியோகத்தர், துறை சார்ந்த உத்தியோகர்கள் என்று 5 பேர் அதனுடைய ஒரு நிரந்தர பிரதிநிதிகளாக இருப்பார்கள். மிச்சம் இன்னும் ஒரு 15 பேரை கிராமத்தில் இருந்து கமிட்டிக்காக தெரிவு செய்து கொள்வார். என்ன அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டது? அதனுடைய சுற்றுலூபம் வந்திருக்கு. அந்த சுற்றுலா 15 பேரையும் இந்த அடிப்படையில செலக்ட் பண்ணி அதுல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த தலைவர் இந்த இதுக்கான அந்த 5 பேர் இந்த கமிட்டி இதுக்கான விண்ணப்பங்களை கூறலாம். அந்த விண்ணப்பத்தை கிராமத்தில் இருந்து விண்ணப்பிச்சால் அதுலேயும் இருக்கலாம். அது இன்னும் அதை சூஸ் பண்ற தலைவரும் வந்து நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால் அந்த கிராம மட்டங்கள்ல வந்து தெரியும் உள்ளூராட்சி சபை ஒன்று இருக்குது. உள்ளூராட்சி உறுப்பினர் 2 பேர் இருக்கணும். அப்படி இருக்கத்தக்கனையா நாங்கள் இன்னொரு கட்டமைப்பை எடுத்து அரசாங்க நிதி 325 மட்டும் 2 மில்லியன் ரூபாவை அதுக்கு நாங்கள் பாவிக்கலாமா சட்டப்படி? அதாவது விகாஸ் சக்தி வேலை திட்டங்களுக்கு அரசாங்கத்தால் முன்னெடுக்கிறது. இதுக்கான பகல விவரங்களும் அதுக்கான சட்டங்களும் எல்லாம் வழிமுறை அமைச்சர். அப்போ அந்த அது எனக்கு சொல்லுங்க. இந்த அடிப்படையில் அதாவது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நான் மற்ற மாநிலத்தை காய்க்கையில் மாகாண சபை இல்லை. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது பொதுமக்கள் இருந்து வர்றது பிரதேச சபை மட்டும்தான். இப்போ பிரதேச சபையின் உறுப்பினர்களை அதில் நீங்கள் பிரதேச சபை இன்னொரு ஒரு கட்டமைப்பாக இருக்கேக்கில்ல, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இப்படி பிரஜாசக்தி ஒன்று இப்படி கொண்டு வரதை மினிட்ல வடிவா எழுதும்போ ராமநாதன் அர்ச்சனா பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கிறார்ன்றது மினிட்ல போடுவோம். சரிதானே? ஓ, அதுல எனக்கு மற்ற பிரதேச ஒரு உறுப்பினர் பற்றி எனக்கு தெரியாது. சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மினிட்ல நீங்கள் போடும்போ அந்த பிரஜாசக்தி என்றது வந்து சட்ட ரீதி இல்லாத காரணத்தால நான் அதை எதிர்க்கிறேன்ன்றதை நீங்க தெளிவா போடுவோம். கோழியும் கூட தான், புழுங்கலும் கூட தான். அதை நீங்கள் சட்டத்தை உருவாக்கலாம், சட்டத்தை கொண்டு வரலாம். அரசாங்கத்தையும் பிரதேச செயலாளரையும் வைத்துக் கொண்டு அனுமதிகளை கட்சி தொண்டர்களுக்கு வழங்கலாம். ஆகவே கோட்டாபய ராஜபக்ச செய்யாத மிகப்பெரிய ஜனநாயக மறுப்பை இந்த அரசாங்கம் செய்யுது என்று சொன்னால் உங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற உங்களோட கோஆர்டினேட்டர் என்னுடைய கிராமத்தினுடைய பிரஜாசக்தி தலைவர். நெடுந்தீவில் போட்டியிட்டு தோத்த அமுதன் தான் தெற்கின்ற தலைவர். அனைத்து உங்களுடைய பிரதேச உறுப்பினர்களும், உங்களோட கட்சிக்கால வந்த பிரதேச உறுப்பினர்களும், உங்களோட கட்சியினுடைய அமைப்பாளர்களும், உங்களோட கட்சியிலிருந்து வேட்பாளர்களாக இருந்து தோற்றவர்களும் அதனுடைய தலைவர்களாக உங்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தலைவர்களை நீங்கள் தான் நியமிக்கிறீர்கள். ஆகவே அது முழுக்க ஒரு அரசியல் கட்சி சார்ந்த விடயம். அதில் கௌரவ ஆளுநர் அவர்கள் கவனத்தில் எடுக்கணும். நாங்கள் உங்களை நம்பித்தான் இருக்கிறோம். ஆளுநருக்கு கீழே நீங்கள் எங்களுடைய உள்ளூராட்சி திணைக்களத்தினுடைய அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் உங்களை கண்ணியமாக மதித்து சட்ட ஏற்பாடுகளுக்கு இணங்கி ஒழுகிவார். ஆனால் எங்களுடைய பிரதேச சபையினுடைய அதிகாரங்களையும் தத்துவங்களையும் பறிக்கின்ற இந்த விடயங்கள்ல பிரஜாசக்தி மிக தீவிரமாக கிராமங்களில் ஈடுபட்டிருக்கு. அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், அவர்கள் சொல்லுகின்ற அதிகார துணிகள், அவர்கள் கொடுக்கிற மற்றவர்களால் விண்ணப்பிக்கப்படுகிற போது அந்த விண்ணப்பங்களை தூக்கி கிழித்து எறிகிற பாங்குகள் எல்லாம் பிரஜாசக்திக்குள்ள நடக்குது. ஆகவே பிரஜாசக்தி என்பது நீங்கள் சட்டபூர்வமாக கொண்டு வந்தாலும் சுற்றறிக்கைகளாக கொண்டு வந்தாலும் முழுக்க உங்களுடைய கட்சியினுடைய அரசியல் ஒரு வடிவமாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த அரசாங்கமும் செய்யாத ஜனநாயக முறையில இந்த அரசாங்கம் செய்திருக்குது. எங்களுக்கு கவர இந்த மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரையும் பிரதேச செயலாளர்களையும் நீங்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபடுத்தி அவர்களுடைய அரச சேவையின் நட்பெயருக்கும் கௌரவத்திற்கும் தீங்கிழைக்கிறீர்கள். அவர்கள் முழுக்க அரசியல் கட்சிக்காரர்களுக்கு நியமனம் வழங்குகிற அதிகாரிகளாக இன்றைய மாற்றி வச்சிருக்கிறீர்கள். ஆகவே தயவு செய்து இந்த அரச சேவையை கௌரவமாக சுயாதீனமாக அரசியல் சார்பற்று இயங்குவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்களும் எங்களுடைய சபையில் இருந்த 37 உறுப்பினர்கள்
32 உறுப்பினர்கள் இந்த பிரஜாசக்தியை எதிர்த்திருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய 3 சபையினுடைய தவிசாளர்கள் இருக்கிறோம். அவர்களின் சார்பிலும் நான் சொல்றேன், எங்களுடைய சகல சபைகளும் இந்த பிரஜாசக்தியை முழுமையாக எதிர்க்கிறோம். அதாவது சர்க்குலர் என்றது சட்டம் இல்லை. கௌரவ அமைச்சர், நீங்கள் ஒரு கேபினெட் மினிஸ்டர், உங்களுக்கு தெரியும் சர்க்குலர் என்றது சட்டம் இல்லை. அரசாங்கத்தின் ஃபண்டை போன முறை நீங்கள் வந்த உங்களுடைய இந்த டெக்னிக்கல் காலேஜில் நடந்த ப்ரோக்ராமில் 11.3 பில்லியன் கிட்டத்தட்ட 1.1 கோடி செலவழிச்சிருக்கீங்க ஒரு நாள் கூத்து. 2வது படியும் இதில் 325.82 மில்லியன் ஐயா போடுறீங்க. ஆனால் என்ன கவலை என்றால் அந்த பிரதேச சபைகளில் நீங்கள் ஒதுக்குற பணம் அங்கே பிரதேச சபை உறுப்பினர்களில் 20% சம்பளத்தை நீங்கள் திருப்பி எடுத்து போடுறீங்க. இதோட நான் என்ன பொறுத்த நினைக்கிறேன், அதிமோசமான ஊழல்ன்றது இதுதான். எனக்கு தெரியல ஆளுநர் எந்த அடிப்படையில் அன்னைய தினங்களை நான் பார்த்து கொண்டிருக்கேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த அடிப்படையில் நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. 5 வருஷங்களுக்கு மேல நாங்கள் ஒரு நாள் ஐயா நான் சொல்ற விஷயத்தை கதைகள் இருந்தால் இல்ல இதை நாங்கள் அனுமதிக்க இல்லாத இதை இந்த சபையில முதல்ல சபையில அனுமதிக்க இல்லாத பேசுங்க. சரியா? இப்ப வேறு நீங்க சொல்லுங்க. என்னென்னா இதில் பிரஜாசக்தி என்றது அரசாங்கத்தினுடைய சுற்றுநிறுவம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அண்மையில் பழையடி அள்ளிப்பட மீனவர்களுக்கு கடற்தொழில் உபகரணம் வழங்குகிற நிகழ்வில் மக்களோட கதை கேட்க கூடியிருக்கிறார். இனி நாங்கள் பிரதேச சபையினுடைய அனுமதி ஒன்றும் இல்லாமல் பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகள் அவைந்த ப்ராப்பர்ட்டியிலே எல்லாம் நாங்கள் ஆவர்த்தி செய்யலாம். ஏனென்றால் எங்கள்ட பிரஜாசக்தி என்ற ஒரு திட்டம் வந்துட்டது. எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. அப்படி என்ன நாங்கள் எதை நம்புறது? எதை இல்லை இப்ப பிரதேச சபையால் முன்னெடுக்கணும். அதன் பிறகு அது நிதிக்குழுவுக்கு வரும். அதுக்கு பிறகு ஏசிசிக்கு வரும். சரி கௌரவ அமைச்சர் ஒரு வேண்டும். அதனால வேண்டி இது கிளியரா இருக்குது. சரியா? இதுல எந்த பிரஜாசக்தி என்றதை கொண்டக்கூடிய காரணம் என்ன? உள்ளூராட்சி சபையினுடைய சரியா? இது நாள் வரைக்கும் நம்மட கிராமங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிரதானமான நோக்கங்கள் வேறு என்பது, அதாவது வறுமை ஒழிப்பு வேலை. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு அரசாங்கத்தால் முன்னெடுக்கின்ற வேலை திட்டங்களுக்கு அதுக்கு நம்பகமான ஆட்கள் தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இந்த அப்ப மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வட்டாரத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் நம்பகம் இல்லாத அங்க இருக்கின்ற பிரதேச ஜிஎஸ் இருக்கிறாரு, அதுல டிஓ இருக்கிறாங்க, போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க. நம்பகமான ஆட்கள் என்றால் தலைவராக போட்டிருக்காங்க. சவாரண்டம் என்ற ஒரு மெம்பர் இன்னொரு 2 கிராமத்துக்கு தலைவராக, கணேசபுரம் இன்னொரு இடத்துக்கு தலைவராக. அந்த கிராமத்துல நம்பகத்தன்மையானவர்கள் இல்லை, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இல்லை. அப்ப இன்னொரு வட்டாரத்தில் இருந்து மக்களை அவமானப்படுத்துறீர்கள். நியமன முறை 100% பிழை. அப்படியெல்லாம் விடுங்க. 15 பொதுமக்கள் தெரிவு செய்யட்டும். வறுமை ஒழிப்போம். வறுமை ஒழிக்கிறதுக்கு அதனுடைய தலைவரை அந்த கிராமத்து மக்கள் தெரிவு செய்யட்டும். அது மக்கள் தெரிவிக்கிறது அது வேற காது. மக்கள் தான் தெரிஞ்சிருக்கிறாங்க, மக்களை தான் தெரிவு செஞ்சிருக்கோம். சரியா? மக்கள் தெரிவு தேர்தல் தேசத்துல தெரிவு செய்யப்பட்ட நேஷனல் லிஸ்ட்ல தயவு செய்து போய் சொல்லாங்க. தயவு செய்து போய் சொல்லாதீங்க. நீங்கள் நியமிச்சிருக்கிறீர்கள் முழுக்க 100% உங்களோட கட்சியினுடைய பிரதேச உறுப்பினர்கள், அமைப்பாளர்கள், கட்சியில போட்டியிட்டு தோற்றவர்கள். இது நேரடியாகவே ஜேவிபி கூடிய அங்கத்தவர்கள் மாத்திரம்தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு நாள் போய் சொல்லாங்க, இந்த பெரிய சபையில பொய்ய மட்டும் சொல்லாதீங்க. ஒரு கட்சியினுடைய செயற்பாடு. அரசாங்க நிதியை நீங்கள் இந்த அடிப்படையில் எப்படி 325 மில்லியன் ரூபாய் செலவழிப்பீங்க? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கு எனக்கு. இந்த 325 மில்லியன் ரூபாய் எந்த அடிப்படையில் நீங்க ஒதுக்கி இருக்கிறீர்கள்? இது ஒரு மிகப்பெரிய பிள்ளை, இந்த மிகப்பெரிய ஊழல்லையும் ஊழல் இதுதான். எந்த அடிப்படையில் இந்த 325 மில்லியன் நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர போறது 1 மில்லியன் ரூபாய், அதுல இந்த கிளிநொச்சிக்கு தர போறது 5 லட்சமோ 10 லட்சம் தான் வரப்போகுது. ஆனா பிரஜாசக்தி 325 மில்லியன் எந்த அடிப்படையில் ஒதுக்கி இருக்கிறீங்க? எந்த சட்டம் சொல்றது உங்களுக்கு ஒதுக்கலாம்? சும்மா சேர்க்கலோட சொல்லாதீங்க. நீங்க நாடாளுமன்றத்தில்
அதுக்கெல்லாம் நாங்க கூட்டம் நடத்துறோம். பாராளுமன்றத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மட்டும் இங்கே இருக்குது. பாராளுமன்றத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மட்டும் ஒன்று இல்லை. போட்டுங்களை வந்து சும்மா வந்து கணக்காடு இல்லை 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 ஐயா, தயவு செய்து கதைக்கிறது நீங்கள் மரியாதையாக கதைங்கன்னா நான் மரியாதையாக கதைப்பேன். பாராளுமன்றத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மட்டும் ஒன்று இல்லை. எங்க இருக்குது? அதே பாராளுமன்றத்தில் நான் சாப்பிட்டு கொட்டை போட்டு இருக்கேன். எங்க இருக்கு? பாராளுமன்றத்தில் இது விடிய சொல்வா எங்கேயா கதைக்கப்படுதான்னு சொல்லுவாங்க. எங்கேயா அது கமிட்டியில ஒரு கமிட்டியில கதைப்படல. எந்த கமிட்டியில கதைப்பட்டிருக்கு? இல்ல இல்ல, ஒரு நீங்களே கமிட்டியை போல் பண்ணி நீங்களே நடத்தினா நாங்க என்ன செய்வது? இதை வந்து நாங்கள் இருக்கிறோம். இதை நாங்கள் இங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் இந்த மக்களோட வாக்காளர் தெரிவு செய்யப்பட்டவராக, நான் தேசிய பட்டியல்ல வரையில, நான் நேஷனல் லிஸ்ட்ல வரையில, நான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவரால் அதை நான் இப்ப கடுமையாக இருக்கிறேன். இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அடுத்தது ஐயா, புனேரி பிரதேச சபை இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளல. இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்றோம், ஆனால் தெரிவு செய்த அந்த நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. என்றால் ஓகேன்னா இல்லையா? நிர்வாக கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளல. ஏன் நான் ஏற்றுக்கொள்ளலுக்கான காரணம் வேளாண் சொல்றீங்களா? அதைத்தான் சொன்னார். இது நாள் வரைக்கும் நீங்க இருந்தீங்க தானே? அதான் நீங்க பிள்ளையான தகவலை கொடுக்காதீங்க. இந்த நிர்வாக கட்டமைப்பு அமைக்கப்பட்ட நாங்க செய்ய போறது அந்த கிராமத்தை கட்டி இருப்பது வேலை. அதைத்தான் நாங்கள் செய்யறது. உங்களோட பங்களிப்பு இருக்குது. கௌரவ அமைச்சர் நான் சொல்ற விஷயம் என்னென்றால், இந்த நிர்வாகம் அமைச்ச முறை பிழை. அதை நீங்க திருத்துங்க. திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான நாங்கள் திட்டத்தை இருக்க மாட்ட கருத்தை நீங்க சொல்லக்கூடாது. அந்த நிர்வாகத்தை புனரமை நான் சொல்றது முழுக்க நீங்க 325 மில்லியன் ஒவ்வொரு பேசுறதுக்கும் ஒதுக்குறது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை ஜிஏல பொறுப்புக்குள்ள ஒதுக்குறன்ற உங்களோட பிரஜா சக்திகளால அடையாளம் காண்றதெல்லாம் முழுக்க முழுக்க அடையாளம் காணப்படுறது அந்த கிராமத்தில் இருக்கின்ற பிரச்சனை. அதை அடையாளம் காண்றதுக்கு பிரதேச சபை இருக்குது. கிராமத்துல அந்த கிராமத்தில் இருக்கின்ற கிராம சேவையாளர், டியூ, அங்க இருக்கின்ற போலீஸ், அதே நேரத்தில் 15 பேர் கொண்ட குழு, அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஆட்கள் அந்த கிராமத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நல்ல முறையில தேடி அலசி ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளை நாங்கள் நல்ல முறையில் இனம் கொண்டு அந்த பிரச்சனைகளை எப்படியாப்பட்ட நிதி ஒதுக்கீடு செய்து மேலதிகமாக நிதி பெற்றுக் கொண்டது எப்படி இது சம்பந்தமாக பேசுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான குழுவாக தான் இருக்கு. அதனால இதுல வந்து எதுவும் ஒளிவு மறைவு கிடையாது. எல்லா கிராமத்திலையும் பகிரங்கமாக தெரிவு செய்யுங்க. தலைவர் நாங்கள் தெரிவு செய்யறோம். அங்க ஊர் மக்கள் பிரச்சனை முடிஞ்சிருக்கு. நீங்க நியமிக்காம நாங்கள் தெரிவு செய்யறோம். மக்கள் தெரிவு செய்யணும். அடுத்ததாக ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது பூனேரி, பளை, கந்தாவளை பிரதேச செயலகங்களில் கடத்தொழில் திணைக்களத்தினாலே படகுகள் தரித்து நிற்கும் நிலையங்களை ஏற்படுத்தல் 20 மில்லியன் ரூபாய். அடுத்ததாக பூனேரி பள்ளிக்குடா பிரதேசத்திலே இறங்குதுறையோடு சேர்ந்து கடலரிப்பை தடுப்பதற்கான தடுப்பணை அமைப்பதற்கான 20 மில்லியன் ரூபாய்க்கான திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதற்கான ஆரம்ப ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதிக்கு அவர் சமர்ப்பித்திருக்கின்றார். அடுத்ததாக கௌதாரி முனை சுற்றுலா தொடர்பான விடயத்திலே நான் நினைக்கின்றேன், கடந்த 2 ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே கௌதாரி முனை பிரதேசம் ஒரு சுற்றுலாவுக்கு மிகவும் பொருத்தமான பிரதேசம் என்ற அடிப்படையிலே அந்த இடத்திலே அந்த சுற்றுலாவை அபிவிருத்தி செய்வதற்காக பல்வேறு இன்வெஸ்டர்ஸால காணிகள் கோரிக்கை விடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த கூட்டத்துக்கு முதல் கூட்டத்திலே அந்த கௌதாரி முனையில் இருக்கின்ற சுற்றுலா பிரதேசங்களை எவ்வாறு அபிவிருத்தி செய்வதற்கு, அதை எவ்வாறு அந்த காணிகளை உரிய இன்வெஸ்டர்ஸுக்கு வழங்குவது தொடர்பிலே யூடிஏனுடைய ஒரு ரிப்போர்ட் ஒரு ப்ரொபோசல்ஸ் கேட்கப்பட்டு யூடிஏயான ஸ்டடி பண்ணப்பட்டு ஒரு மாஸ்டர் பிளான் நான் நிற்கின்றேன் கடந்த கூட்டத்திலே அது பிரசன்ட் பண்ணப்பட்டது. அதன் அடிப்படையிலே இந்த விடத்திலே எங்களுக்கு 35 இன்வெஸ்டர்ஸால காணி கோரிக்கைகள் தருமாறு கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே அந்த காணி கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அவற்றை சிபாரிசு செய்வதற்காக மாகாண காணி ஆணையாளர், மாவட்ட செயலக மேலதிக அரசாங்க அதிபர் காணி மற்றும் பிரதேச செயலாளர் இதனோடு துறை சார்ந்தவர்கள் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. 35 கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டது. அந்த 35 கோரிக்கைகளிலே உரிய ஆவணங்கள், நிதி தொடர்பான விடயங்கள், நிதி ஏற்பாடுகள் இது சம்பந்தமாக
35 20 பேர் பூரண ஆவணங்களை அந்த குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே 20 இன்வெஸ்டர்ஸுக்கு அடுத்ததாக அவர்கள் பல்வேறு அளவிலே காணிகளை கூறியிருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே கூறியிருந்தாலும் ஜூடிக்கான சரியான ஒரு கைட்லைன்ஸை வழங்கி இருக்கின்றது. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் எவ்வளவு காணிகளை வழங்க முடியும். அதன் அடிப்படையில் இந்த 20 முதலீட்டாளர்களுக்கும் காணிகளை வழங்குவதற்கான ஒரு சிபாரிசினை அந்த குழுக்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றது. ஏனைய 15 பேரும் ஆவணங்களை தேவையான ஆவணங்களை இந்த குழுவுக்கு சமர்ப்பித்தார். நினைக்கின்றேன் தொடர்ந்து வருகின்ற காலத்தில் அந்த குழு அதை பரிசீலனை செய்து தொடர்ந்து அதற்கான சிபாரிசினை வழங்கும். அந்த அடிப்படையிலே இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த 15 20 இன்வெஸ்டர்ஸுக்கும் அவர்கள் கூறி சில நேரம் அவர்கள் 10 ஏக்கர் கோரியிருந்தால் 1.5 ஏக்கர் தான் வழங்க முடியும். சில நேரம் அவர்கள் 20 ஏக்கர் கோரியிருந்தால் 2.5 ஏக்கர் தான். ஏனென்றால் அவர்களுடைய முதலீடு அவர்களுடைய அபிவிருத்தி திட்டத்தின் அடிப்படையில் தான் இது சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த விடயமும் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஒருங்கிணைப்பு குழு இதில் கொள்கை ரீதியாக அதை ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து பிரதேச செயலாளர் அந்த காணிகளை அந்த அபிவிருத்திக்காக லீஸ் பண்ணுவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்வார். நன்றி. புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்கள் இந்த 20 பேர்ல புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்கள் கூடுதலாக உள்ளூர் ஆட்கள் தான். உள்ளூர் ஆட்கள் என்றால் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வட மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பெரிய அளவில் கூடுதலாக 95% மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அல்லது எங்களுடைய இந்து வெளியில் இருக்கிற டயஸ்போராஸ் தான் இருக்கலாம். தாராளமான ஆட்கள் கடந்த காலங்களில் இந்த யாழ்ப்பாணத்துக்கு முதலீடு செய்ய முடியாமல் பிரச்சனைகள் ஏற்பட்டு வேறு இடங்களில் சொல்லி பெரிய முதலீடு செஞ்சிருக்காங்க. அந்த ஆட்கள் மறுபடியும் வாராங்க. நாளையும் கேட்டாங்க சார், கௌரவ ஆளுநரோட ஜேர்மன் பிரான்ஸ் தூதுவர்கள் சந்தித்த பொழுது முதலீடுகளாக பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜேர்மன் நாட்டினுடையதும் பிரான்ஸ் நாட்டினுடைய தூதுவர்கள் கௌரவ ஆளுநரை சந்தித்து இங்கே முதலிடக்கூடிய சூழ்நிலை உண்டா என்று கேட்டதாக பத்திரிகை செய்தி ஒன்று நினைக்கிறேன். அப்போ அந்த நம்பிக்கை வெளிநாட்டவர்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு பாகுபாடும் நாங்கள் காட்டிக்க அந்த கமிட்டிக்கு சரியான அந்த ப்ரப்போசல்ஸோட அவர்களுடைய உடனடியாக முதலிடக்கூடிய அந்த நிதி ஏற்பாடுகள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருந்தால் முதற்கட்டமாக 20 பேரை ரெக்கமெண்ட் பண்ணும். இடங்காணப்பட்ட பிரதேசங்கள் அதை விட இந்த பொருளாதார அபிவிருத்தி மையங்கள் என்று வருதுதானே, அந்த இடங்கள் 3 இடங்கள் அடையாளப்பட அதுலேருந்து அவர்கள் மற்றார்கள் அந்த ஆவணங்களை சமர்ப்பித்து குழுவில் நாங்கள் சமர்ப்பிப்போம். எங்களுக்கு ஓகே. இப்போ இதுக்கு என்னென்னா நாங்கள் கமிட்டி ஸ்பெஷலாக போட்டு என்னதுக்காண்டி எல்லாருக்கும் காணி எடுத்து வச்சுட்டு காசனும் இல்லை, சும்மா காணி எடுத்து வச்சுட்டு இருப்பினா இப்போ இன்னொரு முதலீட்டாளருக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் சரியான முறையில் ஆவணங்கள் சமர்ப்பிக்கிற எந்த ஒரு பாகுபாடும் இருக்குது. 95 பேர் 20 பேர் தான் அதில் இதற்கு மற்றவங்களுக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க சொல்லி தான் போட்டிருக்காங்க. அடுத்ததாக கிளிநொச்சி பொருளாதார மத்திய நிலையம். கிளிநொச்சி பொருளாதார மத்திய நிலையம் 2018-19 ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. நினைக்கின்றேன் கடைகள் 40 கடைகளில் 39 கடைகள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கோவிட் அடுத்தது பொருளாதார நெருக்கடி காரணமாக 6-7 கடைகள் தான் தொடர்ச்சியாக இயங்கியது. ஏனைய கடைகள் தொடர்ச்சியாக பூட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பில் நினைக்கிறேன் கடந்த கூட்டங்களில் பிரஸ்தாபிக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் கடந்த கார்த்திகை மாதம் பத்திரிகையில் விண்ணப்பித்திருந்த நாங்கள் 39 கடைகளில் 30 கடைகள் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் 9 கடைகள் வடமாகாணத்தைச் சேர்ந்து அதாவது ஏனென்றால் மாவட்டத்தில் விளைகின்ற கூடுதலான விவசாய பொருட்களை வெளி மாவட்டங்களுக்கு அல்லது வெளி மாகாணங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் எங்களுடைய மாவட்டத்துக்கு தேவையான ஈனியவற்றை அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே சந்தைப்படுத்துவதற்குமாக அதன் அடிப்படையிலே 62 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மாவட்டத்துக்குள்ள 30 கடைகளில் 29 கடைகளுக்கு தகுதியானவர்கள் அவர்களுடைய நிதி அடிப்படையில் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மாவட்டத்துக்கு வெளியில் வழங்கப்படுகின்ற 10 கடைகளில் 5 கடைகளுக்கு தான்
அந்த ஆவணங்களை சமர்ப்பித்தபடியால் 34 பேருக்கும் இப்போது ஒரு கமிட்டி, அதுவும் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், பிரதேச செயலகம் மற்ற மாவட்ட செயலகம் ஒரு கமிட்டியை இருந்து இப்போது 34 பேரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இவர்களோடு விரைவில் நாங்கள் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அந்த பொருளாதார மத்திய நிலையத்தை வருகின்ற மாதத்திலே முழுமையாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்தோம். இந்த விடயம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுது. சார், இதில் விண்ணப்பங்கள் தவற விடப்பட்டிருக்காங்க. 3 பேர் விண்ணப்பங்கள் தவற விடப்பட்டு அவர்கள் அதை நேர்முகத்திற்கு அழைக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்களை 2ஆம் தடவையாவது பரிசீலிக்க முடியும். முடிவு தேதிக்கு பின்னர் வந்த இன்னும் நாளைக்கு 5 கடைகள் கொடுக்காம இருக்குது. விண்ணப்ப முடிவு தேதிக்கு பிறகு வந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் நாளைக்கு ஒருங்கிணைப்பு குழு இதில் சம்மதித்தால் நாங்கள் அவர்களையும் இன்றைக்கு கூப்பிடலாம், அல்லது மூல பேப்பரில் போட்டு தான் தீர்மானித்தால் எங்களுக்கு ஆட்சேபனை நடைமுறைகளின்படி ஏதோ 5 கடை கொடுக்காம இருக்கு. நாங்கள் ஏதோ ஒரு நடைமுறைகளை கூட அதை மீண்டும் அந்த 5 சரி செய்வோம். விலங்கில ஐயா என்ன மத்திய நேரத்தில் விடுபட்டதில் 4 ஆளாக இருக்கிறது. விடுபட்டா நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலையா? விண்ணப்பத்தை விண்ணப்ப காலப்பகுதியில் நான் உடல்நிலை காரணமாக நான் கொழும்பில் இருக்கிறதால கூட இல்லை. திருப்பி நான் விண்ணப்பம் செய்திருக்கிறேன். சரி, நாங்கள் இது ஒரு திருப்பி முதல போடுறதா அல்லது அந்த நிராகரி முதல போடுறதா பொருத்தமாக இருக்கு. இப்போ இன்னொரு ஆள் கேட்பேன், நாங்கள் முதல கோரிக்கை வந்து வைக்கிறோம். உரிய காலத்தில் அதை 2 வீக்ஸில் காலம் தந்து விண்ணப்பத்தை பத்திரிகைகளை போடுறோம். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சமர்ப்பிங்கோ, இன்டர்வியூ வச்சு எடுப்போம். இன்னொரு ஆள் வருவார், நான் பின்னினது பார்க்கலன்னா இப்போ சமசந்தத்தை கொடுக்கும். சரி சரி அது தொடர்ச்சி எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட பௌதாரி முறையில் 250 ஏக்கர் தண்ணி இருக்கு. நினைக்கிறேன் இப்போ நாங்கள் ஒரு 50க்குள்ளதான் கூடுதலாக இன்னும் முதலீட்டாளர்கள் வர வர நாங்கள் அதை கொடுத்து கொண்டே தான் போவோம். தகுதியானவர்கள் இருந்தால் சரி. அடுத்ததாக வனவள திணைக்களத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள், வன ஜீவராசிகள் திணைக்களத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள். இதில் தான் நான் நினைக்கின்றேன், ஏற்கனவே 2022-23ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே விசேட அமைச்சரவையில் தீர்மானத்தின் பிரகாரம் பொதுமக்களுடைய காணிகள், பொதுமக்களுடைய வாழ்விடங்கள், விவசாயத்தின் காணிகள், தனியார் காணிகள், அபிவிருத்திக்கு தேவையான காணிகள் என்று பல்வேறு காணிகள் வனவள திணைக்களத்தினுடைய கைகளில் போயிருந்தது. அதை நாங்கள் கிளாசிஃபை பண்ணி கிளிநொச்சியில் பார்க்க 1940-60 கெசட் பண்ணப்பட்ட காணிகள் 2009ஆம் ஆண்டு இல்லை 2010 போர் முடிவுக்கு வந்த பின்னர் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு கெசட் பண்ணப்பட்ட காணிகள். தற்போது வனவள திணைக்களம் எதிர்காலத்தில் ஃபாரஸ்டாக இன்னும் கெசட் பண்ண தீர்மானிக்கின்ற காணிகள், அடுத்தது வில்லேஜ் ஃபாரஸ்டாக எடுக்க இருக்கின்ற காணிகள் என்று நாங்கள் இதில் 4 கேட்டகரிகளாக பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே பாரம்பரியமாக கிளிநொச்சி மாவட்டம் ஒரு குடியேற்ற மாவட்டம், பாரம்பரியமாக இருந்த காணிகள் கிட்டத்தட்ட 94,000 ஏக்கர் அந்த காலத்தில் கெசட் பண்ணப்பட்டிருந்தது. போர் முடிவுக்கு வந்த பின்னர் 2015 2022ஆம் ஆண்டு வரை 31,232 ஏக்கர் கெசட் பண்ணப்பட்டிருக்குது. இன்னும் இப்போ புதிதாக ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது 15,997 ஏக்கரை கெசட் பண்ணுவதற்கும் வில்லேஜ் ஃபாரஸ்டாக 9,100 ஏக்கரை இன்னும் கெசட் பண்ணுவது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த பொதுமக்களால் விடப்படுகின்ற கோரிக்கைகள், அவர்களுக்கு பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த வசிப்பிடங்களோடு பிரச்சனைகளாக இருக்கின்ற விடயங்கள் என்ற அடிப்படையில் 2010க்கு முதல், அதாவது 60-70களில் கெசட் பண்ணப்பட்டதில் 1,550 ஏக்கர் விடுவிக்கவும், 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு கெசட் பண்ணப்பட்டதில் 110 ஏக்கர்களை விடுவிக்கிறதுக்கும், அடுத்ததாக இனி கெசட் பண்ண போறதுல 5,792 ஏக்கரை
கெசட் பண்ணாமலே இந்த விடுவிச்சு போட்டு ஏனியவற்றை கெசட் பண்ணுறதுக்கும் ப்ரொபோஸ்ட் வில்லேஜுக்கு கீழே 3368 ஏக்கரை கெசட் பண்ணாமல் ஏனியவற்றை கெசட் பண்ணுவதற்குமாக 10,821 ஏக்கர்ஸை நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க அடுத்த படத்தில் பார்த்தா தெரியும் 515 ஏக்கரை தான் 2000 அதாவது 50 60 70 ஃபாரஸ்ட் விடுவிக்க வேண்டும். 2010க்கு பிறகு கெசட் பண்ணினதில் 66 ஏக்கர் வேண்டும். 2000 இப்போ இனி கெசட் பண்ண போகிறதுலேயும் 506 ஏக்கர் தான் விட்டு கெசட் பண்ண வேண்டும். வில்லேஜ் ஃபாரஸ்ட்ல விடுவிக்கிறதுக்கு இந்த இணக்கப்பாடுகள் வந்து 1088 ஏக்கரை தான் அக்ரி பண்ணியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்டது 10,820 ஒரு 10% தான் ஏற்றுக்கொள்ளலாம். இது எங்களுக்கு நாளைக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்த மாட்டாங்க. இந்தபடியால் நான் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஒரு எல்லோருடைய எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணின தளத்தையும் விடுவிப்பதற்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஒரு சிபாரிசு சம்மதம் கிடைக்கும் என்றால் நாங்கள் இதை அமைச்சரவைக்கு அனுப்பிக் கொள்ள முடியும். கௌரவ தலைவர் அவர்கள் சம்பந்தமாக காணி அமைச்சரோடு நாங்கள் காணி அமைச்சர் இதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ வனவள திணைக்களத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் கூட அவங்க கூட ஒரு இணக்கப்பாடு கொண்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் கேட்குற காணியை கம்ப்ளீட்டாக விடுவிக்கிறதுக்கும் நான் கேட்குற எல்லாம் கம்ப்ளீட்டாக விடுவிக்க முடியாது. நாங்கள் கேட்டிருக்கிறதா வந்து விடையெல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இப்போ நாங்கள் கேட்குறோம் அது கெசட் பண்ணும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு விடுவிக்கப்பட்டதாக